ஓம் நம சிவாய. அனைவருக்கும் மிக்க நன்றி. எதுக்குன்னா என்னைய நான் அடையாளம் காண்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவுறீங்க. அதனால் மிக்க நன்றிங்க. இந்த அன்புடைமை அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. இதில் நான் ஒரு கடவுளை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்டதை நான் அதை மாதிரியே வர்றது எனக்கு பழக்கப்பட்ட ஒன்றுன்றனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அந்த கடவுளை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே மாதிரி நம்ம கடவுள் நான் அந்த கதையில் சொல்லும்போது உங்கள் மனதுக்கு யாரை நீங்கள் கடவுளாக நினைக்கிறீங்களோ இல்லை எதை கடவுளாக நினைக்கிறீங்களோ அதை நினச்சே அந்த கதையை கேட்கலாம். அன்புடைமைன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சமமானது அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எது ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்றத பற்றி தான். ஒரு நாள் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், குயில்கிட்ட போய் சொல்கிறான், நீ ரொம்ப அழகாக பாடுற, ஆனால் நீ மட்டும் கருப்பாக இல்லைன்னு வச்சுக்கோயேன், எவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா அப்படின்னு சொன்னானா. அடுத்து அதோட விடாமல் கடல்கிட்ட போய் சொன்னானா, நீ எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட வந்தாலே அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்குது, இந்த காற்றும் இந்த ஒரு அலையோட சத்தமும் அவ்வளோ நல்லா இருக்கு, ஆனால் நீ உப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னானா. அடுத்தது ரோஜா கிட்ட போகிறான். அந்த ரோஜா பூக்கிட்ட போய் சொன்னானா, உன்னோட அழகுக்கு மயங்காதவங்களே கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய நீ முட்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னும் எவ்வளோ நல்லா இருப்ப அப்படின்னு போய் சொன்னானா. அப்ப அந்த மூன்று சேர்ந்து, அதாவது குயில், கடல், ரோஜாப்பூ மூணு சேர்ந்து சொல்லிச்சான், எங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஒரு சக்தி. அது என்னன்னா 6ஆம் அறிவு. அதை வச்சு நீ எவ்வளவு நல்லது செய்யலாம். உனக்கு பேசுகிற திறமை இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத யூகிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு, அப்புறம் இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம், என்ன நடக்கும், ஸோ நம்ம இப்போ இன்னைக்கே நம்ம என்ன செய்தோம்னா நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உனக்கு யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா நீ உன்னோட மூளைய உன்னோட அறிவை அதுக்கெல்லாம் பயன்படுத்தாம இப்படி அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு அதுல செலவழிக்கிறியே, அந்த அடுத்தவங்கள குறைய பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னும் நீ எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அவனுக்கு அப்படியே யாரோ மண்டையில சுத்தியால அடிச்ச மாதிரி இருந்துச்சான். அதனால பிறரிடம் இருக்கக்கூடிய குறைய நம்ம காணாம இருக்கணும். குறைகளை சொல்லி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான அழகு. இப்படிதான் முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு என்ன பழக்கம் அப்படின்னா எப்பயுமே மற்றவங்களை ஏளனம் செய்து, அதுவும் அவங்களோட குறைகளை வைத்து அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறது தான் அவருக்கு ஒரு விளையாட்டாம், ஒரு வேடிக்கை. அதில் அவர் ரசித்து சந்தோஷப்பட்டுக்குவாராம், மகிழ்ச்சி அடைவாராம். அந்த ராஜாக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ராஜா மிகவும் நல்லவர், ரொம்ப அன்பானவர். அவரோட சபையில் ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பயங்கர புத்திசாலி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சாமர்த்திய பேச்சும் அவர்கிட்ட இருந்ததாம். ஆனால் அவரோட தோற்றம் மட்டும் கொஞ்சம் சராசரி உயரத்தை விட கொஞ்சம் குறைவா இருக்குமா. ஒரு தடவை என்ன சொல்றாரு, அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, போய் பக்கத்து நாட்டுல ஒரு விஷயத்த போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சரை தூதுவரா அனுப்புனாராம் இந்த ராஜா. இந்த தூதுவரை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலையாம். ஆஹா, இன்னைக்கு ஒருத்தர் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி
அவ்வளோ சந்தோஷமாயிட்டாராம். அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சரை பார்த்து, தூதுவனா அனுப்புறதுக்கு உன்னை விட சிறந்த ஆள் உங்க ஊர்ல இல்லையா? நீ இப்படி உருவத்துல குள்ளமா இருக்கியே, உன்னை போய் தூதுவரா அமைச்சிருக்காங்களே உங்க மன்னர் அப்படின்னு கேலியா கேட்டாராம். இந்த பேச்சை கேட்டுட்டு அமைச்சருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் தலைக்கேறிச்சான். ஆனா அவர் இருக்கிற அந்த சூழ்நிலைய புரிஞ்சு கோபத்தை அடக்கிட்டு சொன்னாராம் அந்த அரசரை பார்த்து, எங்க நாட்டிலையும் பெரிய பெரிய தோற்றத்தை, பெருமிதமான தோற்றத்தை உடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மட்டும் இல்லாம அவங்க உருவத்தை பார்த்தா அனைவருமே ஆச்சரியப்பட்டுருவாங்க. அவங்க எழுந்தாங்கன்னா அவங்களோட தலை சூரியனையே மறைக்கும். ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா போதும் 1 கிலோமீட்டர் தூரம் போவாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த ராஜா கேக்குறாரு, அப்படிப்பட்டவங்க எல்லாம் உங்க நாட்டுல இருக்கும்போது உன்னை போன்ற ஒரு குள்ளனைய தூதுவனா இங்க அமிச்சாங்க அப்படின்னு கேட்டாராம். இது அமைச்சருக்கு ரொம்ப மனசு வேதனையை கொடுத்துச்சான். உடனே அவர் சொன்னாராம், அரசே, எங்க நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. அந்த வழக்கத்திற்கு ஏற்பதான் என்னை இங்க தூதுவனா அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ராஜா கேக்குறாரு, உங்க நாட்டோட வழக்கம் தான் என்ன அப்படின்னு குத்தலா கேட்டாராம். உடனே அமைச்சர் அதுக்கு பதில் சொல்றாரு, அரசே, ஒரு நாட்டோட இயல்புகளுக்கு ஏத்த மாதிரி அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு ஏத்த மாதிரிதான் தூதர்களை அனுப்புறது எங்களோட மன்னரோட வழக்கம். அறிவுள்ள அரசர் ஆளுற நாட்டுக்கு அறிவுள்ள தூதர்களை அனுப்புவாங்க. முட்டாளான அரசர் ஆளுற நாட்டுக்கு முட்டாளதான் அனுப்புவாங்க. எங்க நாட்டிலேயே வடிகட்டிய பெரிய முட்டாள் நான் தான். அதனாலதான் என்னை இந்த நாட்டுக்கு தூதுவனா அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே அந்த அரசருக்கு அவமானத்துல தலை குனிஞ்சிட்டாராம். இனிமே யார் மனசையும் புண்படுத்த கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அவர் யாரையும் கஷ்டப்படுத்தாம ஆட்சி செய்தாராம். எப்பயுமேங்க இன்னொருத்தவங்க மனசு புண்படும்படி பேசக்கூடாதுங்க. அதுக்கு அவ்வளவு வலிய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அப்படி பேசுறவங்க தாங்களே ஒரு நாள் அவமானப்பட வேண்டியதா கண்டிப்பா இருக்கும். அதனால எப்பயுமே யாரையும் கஷ்டப்படுத்தாம, அவங்கள புண்படுத்தாம, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி பேசிக்கலாம். நான் கூட இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது உருவக்கேலி செய்யப்பட்டிருக்கேங்க. அதனால அந்த காலத்தை நினைக்கும் போதே சில இனிப்பான விஷயம்னாலும் நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் இருந்திருக்கு. மேக்சிமம் கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் நார்மலா இருப்பாங்க. அதனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு கதையை ஒருவேளை அப்ப படிச்சிருந்தா நானும் அந்த அமைச்சர் மாதிரி அழகா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள புத்திசாலித்தனமா அடிச்சிருப்போமோ என்னமோ. அடிக்கிறதுனா வார்த்தையால. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை. உண்மைதானே? எவ்வளவு ஒரு மனசு வலி தெரியுமாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாறி நம்ம உருவம் எல்லாமே மாறினா கூட அந்த வலின்றது அப்படியே இருக்குல்ல. ஒரு ஓரமா அந்த இடத்துக்கு போனாலே இல்ல அவங்களெல்லாம் சில சமயம் பார்க்கும்போது அப்பெல்லாம் இன்னுமே அந்த ஒரு தாக்கம் இருக்கதான் செய்யுது. அந்த காலத்தை ரீவைன் பண்ணி பார்க்கும்போது இப்ப இந்த கதை படிக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையான கதை இல்லைங்க. புத்திசாலியா இருந்தா எதையுமே அழகா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால நம்ம யாரு மனசு புண்படும்படி பேசவே வேண்டாம். ஒருத்தர் மகிழ்விக்கணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களை தாழ்த்தணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம எல்லாரையுமே மகிழ்விக்கிற மாதிரி வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கு தமிழ்ல. அவ்வளவு அழகழகான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், மரியாதையோட சுய ஒழுக்கத்தோட பேசுற மாதிரி வார்த்தைகள் லட்சக்கணக்குல இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்துவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்வோம்.
சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாங்க. நன்றி. ஓம் நம சிவாய.